நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். வீடு நிலம் வாங்குவது தொடர்பான நம்முடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார், வீடு நிலம் அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. உணவு, உடை, அதுக்கப்புறம் இருப்பிடம். இந்த இருப்பிடம் நிலம் வாங்குவது தொடர்பான மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன சார்? அதாவது சார், நிலம் வாங்கிறத 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, நம்ம அத்தியாவசிய தேவைக்கு வீடு கட்டுறது, அதுக்காக நிலங்களை வாங்கி அதில் பில்டு பண்ணி வீடு கட்டுறது. பிளாட், பிஎல்ஓடி மனைகளை வாங்கி அதில் பில்டு பண்ணி வீடு கட்டி நம்ம வாழறது ஒன்று. ரெண்டாவது, சர்ப்ளஸாக நம்மக்கிட்ட ஃபண்ட் இருக்கும்போது இன்னொரு வீடை வாங்கி ரெண்ட்டு கொடுக்கலாம், ஆர் இன்னொரு மனையை வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்ரிஷியேஷனுக்காக ஹோல்டு பண்ணிக்கலாம். மூன்றாவது, கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துகிற விதமும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக லேண்டு வாங்குகிற விதமும் இருக்குது. அதை தாண்டி ஒரு ஹில் ஸ்டேஷனில், ஒரு டூரிசம் ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ப்ராப்பர்ட்டியை பை பண்ணுற ஒரு வகை இருக்குது. அடுத்தது பண்ணை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா வீக்கெண்டில் போயிட்டு அப்படி ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை அங்கே ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஸ்விம்மிங்கு அந்த மாதிரி பண்ணிட்டு வர இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பொதுவாக நிலங்களை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நிலங்களுக்கு 1865 1865 டாக்குமெண்ட் பண்ணியிருந்தால் டிரான்சாக்ஷனுக்கான ஈஸி என்ட்ரிஸ் இருக்கும். அது மஸ்ட். கரெக்டாக தொடர்பு மோகன்ராஜ்கிட்டேருந்து ஹென்றி வாங்கியிருப்பார், அந்த தொடர்பு என்ட்ரி இருக்கும். ஹென்ரிகிட்டேருந்து விக்னேஷ் விற்றுருப்பார், அந்த என்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்களோ அந்த ஈஸி என்ட்ரியை கட்டாயம் பார்க்கணும். அடுத்தது, இந்த வருவாய் பதிவேடுகள் மிக மிக முக்கியம். அதுலேயும் 1911 செட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர், அடுத்து ரீசெட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர், அடுத்தது ஒருவேளை அது டவுனாக இருந்ததுன்னா டவுன் சர்வே, அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டுங்க. இந்த லேண்டுக்கு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருந்தது. அதில் எஸ்டேட் ஆக்ட், அதை ஒழிச்சிட்டாங்க. ஜமீன் லேண்டு, அந்த ஜமீன் சட்டத்தை ஒழிச்சிட்டாங்க. அடுத்து இனாம் லேண்டு, அந்த சட்டத்தையும் ஒழிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சதுக்கு பிறகு அந்த நிலங்களை எல்லாம் அரசு கையகப்படுத்தி உபரி நிலங்களாக மாற்றிட்டதுக்கு பிறகு தகுதியின் அடிப்படையில் நிலமற்றவர்களுக்கு லேண்ட் அசைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், நில ஒப்படை, அதன் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலங்கள் எப்படி வந்தது, எந்த சட்டத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கு, அந்த நிலத்தில் ஏதாவது என்கம்பரன்ஸ் இருக்கா, ஃப்ரீ ஹோல்டாக இருக்காங்கிறத வருவாய் பதிவேடுகளை கட்டாயம் உறுதிப்படுத்தணும். அடுத்தது, டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்டு, டிசி லேண்டுன்னு இருக்கும். அது டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிக்கு, பட்டியலினத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் அதுக்கு பல அரசாணைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணைகளை பார்க்கணும், ரீசெட்டில்மெண்ட்டில் பார்க்கணும். இதை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் செட்டில்மெண்ட்டு, ரீசெட்டில்மெண்ட்டு எல்லாத்துலேயும் நத்தம் அதை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் யூடிஆர் பட்டா கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே அது பஞ்சமி நிலமா, அதாவது டிசி லேண்டா, டிப்ரெஸ்டு கிளாஸஸ் லேண்டா, டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிக்காக ஒதுக்கப்பட்ட நிலமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த நிலங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு வருது அப்படின்னா அதை வாங்கலாம், இல்லைன்னா அதை வாங்கக்கூடாது. அதே போல் நில ஒப்படை நிலங்கள், அந்த நில ஒப்படை நிலங்கள் நிபந்தனைகளோடு கொடுத்துருப்பாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த நிபந்தனை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நிபந்தனைகள் இருக்கோ அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த நிலங்களை அது என்ஓசி வாங்கி தான் நீங்கள் வாங்கணுன்னா கம்பல்சரி டிஆர்ஓ, ஆர்டிஓ, கலெக்டர் அந்த கேட்டகரியில் என்ஓசி வாங்கி தான் வாங்கணும். அது வாங்காமல் வாங்கிடக்கூடாது. அடுத்தது, வினோபாஜி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நடைபயணம் மேற்கொள்கிறார். அப்போ நிறைய நிலங்கள் பூமிதான இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த வினோபாஜிக்கு மாநிலம் முழுவதும், நாடு முழுவதும் நிறைய நிலங்களை தானமாக கொடுக்குறாங்க. அந்த நிலங்களை அவர் என்ன பண்ணுறாரு, நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலத்தை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதுவும் நிபந்தனைகளோடு தான் இருக்கும். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை வாங்கணும், விற்கணும். மாற்று சமுதாயமோ மற்றவர்களோ அதை வாங்கி விற்றால் அதுவும் செல்லாது. ஸோ அப்படி ஏதாவது வருவாய் பதிவேடுகளில் இந்த என்கம்பரன்ஸில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா எக்காரணத்தை கொண்டும் அதை விலை குறைவாக வருது, அதை வாங்கிடணும்லாம் வாங்கிடவே கூடாது. இது விவசாய நிலங்களுக்கு. அடுத்தது, லே அவுட்டாக இருந்தாலோ, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலோ, தனி வீடுகளாக இருந்தாலோ, மனைகளாக இருந்தாலோ நீங்கள் அது அனுமதி பெற்ற மனைகளான்னு பார்த்து வாங்கணும். இப்போ 2016 வரைக்கும்
நீங்கள் இந்த பட்டா நிலங்களெல்லாம் தாராளமாக ஏராளமாக இங்கே விற்கிறதுக்கு அரசு அனுமதிச்சது, அனுமதி பெறாமலேயே விற்றுட்டாங்க. அதெல்லாம் இப்போ மனை வரன்முறை சட்டம் கொண்டு வந்து அப்படி அனுமதியற்ற முறையில் நீங்கள் வாங்கிய மனைகள் எல்லாம் கூட தற்பொழுது அனுமதி பெறக்கூடிய வகையில் அரசு வழிவகை செய்திருக்கு. நீங்கள் டிடிசிபி சிஎம்டி அப்ரூவல் வாங்கிக்கலாம். அப்படி அப்ரூவல்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப எளிமையான முறையில் இப்போ அரசு வந்து இணையதளம் வாயிலாகவே ஒற்றை சாளர முறைன்னு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் விண்ணப்பித்து நீங்கள் எளிமையான முறையில் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். சரி, புதிதாக வீட்டு மனைகளை நம்ம வாங்க போகிறோம், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேள்வி இருந்ததுன்னா, கட்டாயம் நீங்கள் வந்து சிஎம்டிஏ பகுதிகளில் அது சிஎம்டி அனுமதி பெற்ற மனைப்பிரிவாக இருக்கணும். பிற பகுதிகளில் அது டிடிசிபி அனுமதி பெற்ற மனைகளாக இருக்கணும். அது வந்து டெக்னிக்கல் அப்ரூவல்னு சொல்லுவோம், தொழில்நுட்ப அனுமதி. அதுதான் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கும். ஃபைனல் அப்ரூவல் அது வந்து லோக்கல் பாடி தான். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் அண்டு டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பிடிஓ ஆஃபீஸ், இவங்க தான் ஃபைனல் அப்ரூவலை கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டிஸு. ஸோ அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம்னு இருக்குது, 1/5/2017 பிறகு அனுமதி பெற்ற எல்லா வீட்டுமனை பிரிவுகளுமே இந்த டிஎன் ரேரா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக இருக்கிற ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த திட்டங்களை தான் நம்ம வாங்கணும். அதுவும் நீங்கள் என்ன மாதிரியான மனைகளை வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் உடனடியாக இப்போ வீடு கட்டி குடியேறணும், உங்களுக்கு நெசசிட்டி இருக்குது, நீங்கள் பிற மாநிலங்கள் இருந்தோ பிற மாவட்டங்கள் இருந்தோ நகரமயமாக்கலில் சென்னையை நோக்கி வரீங்கன்னு சொன்னால், புறநகர் பகுதிகளில் நீங்கள் இடங்க வாங்குறீங்கன்னு சொன்னால் அவசியம் இது வந்து நீங்கள் லோ லைன் ஹை லைன் கட்டாயம் இந்த வாட்டர் லாகிங் ஏரியாவை பார்த்து வாங்கவே கூடாது. அதை கட்டாயம் நீங்கள் நீர்பிடிப்பு பகுதியாக அது வாட்டர் லாகிங் ஏரியாவா லோ லைன் ஏரியாவாங்கிறத உறுதிப்படுத்திட்டு, சமீப காலமாக நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, அந்த விளம்பரங்களில் வந்து அவர் டிடிசிபி அனுமதி பெற்றது, ரேரா அனுமதி பெற்றது, மழைக்காலங்கள்லேயும் மழை உட்புகாது என்கிற உத்தரவாதத்தோடு நாங்கள் இந்த மழையை கொடுக்குறோன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. நான் பார்த்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சென்னை பெருநகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம் சூழக்கூடிய அளவில் நீர்நிலைகளை எல்லாம் மக்கள் ஆக்கிரமித்ததுனால நீர்நிலைகள் அதனுடைய இல்லங்களை தேடி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி நீர்நிலைகளுடைய இல்லத்தை மக்கள் ஆக்கிரமித்ததுனால நீர்நிலைகள் அதனுடைய இல்லத்தை தேடி அலையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லாக்கிங் வந்துடுது. ஸோ ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு பேரிடர் பிரச்சனை வந்துடுது. ஸோ அப்படிப்பட்ட மேடான பகுதிகளை மக்கள் பார்த்து வாங்கிறது மட்டும் இல்லாமல் உடனடியாக அங்கே வீடு கட்டி குடியேறுவதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் அனைத்தும் இருக்கிறதா, சாலை வசதிகள் இருக்கிறதா, தேசிய நெடுஞ்சாலையில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண முடியும், பேருந்து நிலையத்தில் எவ்வளோ நேரம் ரீச் பண்ணலாம், தொடர்வண்டி நிலையத்தில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலாம், விமான நிலையத்தில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண முடியும், அதே போன்று அங்கே ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸு, ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் வீடு கட்டி குடியேறோம், வேலைவாய்ப்பு இருக்கணும், கல்வி நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், அவங்களுக்கு எசென்ஷியல் ப்ராடக்ட் என்ன இருக்குதோ அது வேணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளான அனைத்து கட்டமைப்புகளும் அருகருகே அமைந்திருக்குதான்னு பார்த்து வாங்கினா அது சிறப்பாக அவங்களுக்கு ஒரு முதலீடாகவும் இருக்கும், உடனடியாக வீடு கட்டி வசிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. கணேசன் நாகூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். கணேசன் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கணேசன். ஓகே சார், எனக்கு என்ன டவுட்னா, என்னோட சர்வே வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவோட பேர் இருக்கு சர்வே. ஓகே. பாத்தீங்கன்னா தாத்தா என்ன பண்ணிருக்காரு, அடமானம் போட்டிருக்காரு இடத்த. சார் அடமானம் போட்டிருக்காரா? எப்பன்னு சொன்னா அடமானம் போட்டிருக்காரு 1947, 48. ஓகேங்க சார். ஒரு 4 சர்வே எண் ஒண்ணுதான் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 இடம் வந்து அடமானத்துல இருக்குது. சரிங்க சார். இப்ப இந்த அடமானத்துல உள்ள நம்ம திருப்பி அவங்கள்ட்ட அந்த சர்வே இதை வச்சு நம்ம கேட்கலாமா, என்ன கேட்க உரிமை இல்லை நமக்கு? இல்லை சார், அடமானத்தை திருப்பி கேட்கறதுக்கு உரிமை இருக்கான்னு கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க புரியல, உங்கள் கேள்வி சரியா கேட்குறீங்க. இப்போ நாங்கள் அடமானம் வச்சுக்காங்க தாத்தா. ஓகே. ஒரு 450 ரூபாய்க்கு அடமானம் வச்சுக்காரு அடுத்தவங்க. ஒரே சர்வே எண்ணில் ஒரு பாட்டை வந்து பிரிச்சு ஓகே 450 ரூபாய்க்கு அடமானம் வச்சுக்காரு. 47. சரிங்க சார். ஒரு இடம் வந்து 128 ரூபாய்க்கு வச்சுக்காரு அடமானம். சரிங்க சார். இப்போ வந்து சார், இப்போ நம்ம வந்து அந்த அந்த இடத்த நம்ம கேட்கறதுக்கு உரிமை உண்டா கிடையாது? பணம் கொடுத்து வாங்கணுமா முடியாது சார்? நீங்கள் அடமானம் மட்டும்தான் வச்சுருக்கீங்க. தொடர்ந்து வந்து 3 ஆண்டுகள் பதிவுத்துறை வந்து ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்குது. தொடர்ந்து 3 ஆண்டுகள் வந்து அந்த அடமான காலம் முடிவுற்ற பிறகு அவங்க அதை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்காமல் அவங்க கிளைம் பண்ணாமல் இருந்தால் அந்த நிலங்களை நீங்களே வாங்கலாம், விற்கலாம்னு சொல்லி பதிவுத்துறை சுற்றறிக்கை போட்டிருக்கிறாங்க. 1. 2வது, அந்த அமௌண்ட்டு என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கோர்ட்டில் கூட கட்டிட்டு அதை வந்து நீங்கள், ஏன்னா அடமானம் கொடுத்தவங்களும் இருக்க மாட்டாங்க, வாங்கினவங்களும் இருக்க மாட்டாங்க,
கிட்டத்தட்ட நீங்கள் 48ன்னு சொல்கிறீங்க. சுதந்திர இந்தியா மாதிரி இருக்குது. 78 ஆண்டுகள் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த 78 ஆண்டுகளில் அது கண்டிப்பாக நீங்கள் ரிசிப்ட் போட முடியாது. அதுவும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் அடமானம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரிசிப்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டு அன்ரிஜிஸ்டராக எழுதி வாங்கினீங்கன்னாவே போதும். அது மேண்டேட்ரி இல்லைங்கிற சட்டம் தான் நடைமுறையில் இருந்தது 2000 வரைக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் அதை பண்ணணுன்னா கண்டிப்பாக கோர்ட் ஆஃப் லாவில் அதை நீங்கள் ரிசிப்ட் பணம் கட்டிட்டு ரிசிப்ட் வாங்கிக்கலாம். இல்லை அந்த வாரிசுங்க இருந்தாங்கன்னு சொன்னால் வாரிசுங்கிட்ட செலுத்திட்டு முறையாக டெத்து லீகலார் அடிப்படையில் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த சொத்து உங்களுக்கானது. நீங்கள் அடமானம் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் விற்பனை செய்யலை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பானவர். ஆனால் அந்த சொத்தை அவங்க உரிமை கொண்டாட முடியாது. ஒருவேளை அந்த அடமான காலகட்டத்தில் அவர்கள் நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டுருந்து அவங்க அதை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஷூட் ஃபைல் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிமையானதாக அது கருதப்படும் சார். ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசலாம். வெங்கடேசன் அரக்கோணத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட சார் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க, கேக்குது. பேசுறேன் சார். பேசுங்க சார், சொல்லுங்க. பேசுறேன். எனக்கு ஒரு 10 சென்ட் சொந்தமான நிலம் இருக்கு. சரிங்க சார். அதை கரையம் பண்ணலாம் போனா பதிவுத்துறை டிஆர் நாங்க பெண்டிங் வைக்கிறோம், நீங்க போய் அமைச்சரை பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் நாங்க கரையம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ண சொல்றாங்க. என்ன அமைச்சர், என்ன ஃபார்மாலிட்டி சார்? உடையார் சாமி அமைச்சர் மூர்த்தியை போய் பாருங்க. உடையார் சாமி ஒரு பிஏ, அவரை போய் பாருங்க. என்ன பண்ண சொல்றாங்க சார்? அவரை பார்த்து என்ன பண்ண சொல்றாங்க? ஏதோ ஃபார்மாலிட்டி பண்ணுங்க அவருக்கு. எவ்வளவுன்னு கேட்டதுக்கு 10 சென்ட்டுக்குன்னா ஒரு 20,000 ஃபார்மாலிட்டி கொண்டு போய் கொடுங்க. இல்லை சார், என்ன முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் செலுத்த சொல்றாங்களா? இல்லைங்க சார், 10 சென்ட் நிலமா பண்ணணும்னா ஃபார்மாலிட்டிஸ் ஏதோ அமைச்சரை பார்த்து பண்ணணும். அமைச்சர் பிஏ போய் பாருங்க. அவர் பேர் உடையார் சாமி. சார் இது தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா இது கனவில்லம் முழுக்க முழுக்க நீங்கள் அது இப்போ நீங்கள் கண்டிப்பாக அரசு பார்த்துக்கிட்டு இருக்குது. சமீப காலமாக பொதுமக்கள் இந்த மாதிரி நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறதா எங்களுக்கும் செய்திகள் வருது. பட் தொலைக்காட்சிக்கும் எங்களுக்கும் அது பொறுப்பும் இல்லை, சம்மந்தமும் இல்லை. அரசு கவனத்தில் எடுத்துக்கோம் சார். தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசலாம். வினோத்குமார் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது வணக்கம் சார். வணக்கம் சார். பட்டாவும் அனுபவம் பாத்தியம் இருக்கக்கூடிய பழைய வீடு ஏரியெல்லாம் மேட்ச் ஆயிருக்கு. ஆனா பழைய பாத்திரத்தை எடுத்து பார்த்தபோது அதுல ஒரு 400 சதுரடி கம்மியா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? 400 சதுரடி பத்திரப்படி குறைவா இருக்குங்களா? ஆமாமா. ஆனா ஆக்சுவலா இருக்கிறதும் காம்பவுண்ட் வரை இது 50 வருஷம். ஏன்னா தாத்தா காலத்துல உள்ள வீடு. அதுல ஒரு தவறும் இல்லை சார், ஒரு தவறும் இல்லை. ஒருவேளை எழுதி கொடுத்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னு சொன்னால் உங்கள் வாரிசுங்க, எழுதி கொடுத்தவங்களுடைய வாரிசோ எழுதி வாங்கினவங்களுடைய வாரிசோ நீங்கள் அதை திருத்துதல் பத்திரம் போட்டு ஏரியா மெஷர்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை சார், அதுக்கான சூழ்நிலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக இப்போ ஒரு செட்டில்மெண்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி பத்திரப்படி அப்போ இப்படி தவறுதலாக வாங்கிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட் ஆஸ் பர் என்ஜாய்மெண்ட் ஆஸ் பர் பட்டாப்படி இவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது, இதை உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த செட்டில்மெண்ட் டீட் போட்டுட்டிங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் படி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒன்று திருத்துதல் பத்திரம் ரெட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே சுமோட்டோவாக ஒரு அஃபிடேவிட்டும் போட்டுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். முகமது கான் கோயம்புத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். கேள்வி கேள்வி. லேண்டுடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு. ஓகே. அது தொலைஞ்சு போய் ஒரு 20 வருஷம் ஆச்சு. சரிங்க. அந்த பொருள்களை சேகரித்து கலெக்டரேட்ல கொடுத்துருக்கோம். சரிங்க. கலெக்டரேட்ல. சரிங்க, சொல்லுங்க. எங்க ஃபாதரும் இறந்துட்டாரு, கிராண்ட் ஃபாதரும் இறந்துட்டாரு. சரிங்க. இப்ப நானும் எங்க அக்காவும் தம்பியும் தான் இருக்கோம். சொத்து யார் பேர்ல இருக்குதுங்க? கலெக்டரேட் ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம். இன்னும் அதை ஒண்ணு ஸ்டெப் எடுக்க என்ன பண்ணலாம்? ஐயா, சொத்து யார் பேர்ல இருக்குது? சொத்து கிராண்ட் ஃபாதர் பேரு. கிராண்ட் ஃபாதர் அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஓகே. அப்பா உயிரோட இருக்காங்களா, இறந்துட்டாங்களா? இறந்துட்டாரு. அப்பாவுக்கு இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு. சரி, இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் அடிப்படையில்
நீங்கள் நேரடியாக சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, சொத்தை உங்களுக்கும் உங்கள் சிஸ்டர் பிரதருக்கும் பாகம் பிரிச்சுக்க போகிறீங்களா? ஆமாம், ஒன்றா சிஸ்டர் இல்லை. ரைட், ஒன்றும் தவறு இல்லை. ஒன்று நீங்கள் தானம் பண்ணிக்கலாம், இல்லை பாக பிரிவினை பண்ணிக்கலாம், இல்லை விடுதலை ஆவணம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து 3ஆம் நபருக்கு விற்கலாம். இதில் எந்த தடையும் இல்லை. அசல் ஆவணம் இல்லைன்னா கவலை இல்லை. அதனுடைய நகலை மட்டும் கொண்டு போங்க, இறப்பு வாரிசு சான்றிதழ் கொண்டு போங்க, உங்கள் 3 பேருடைய அடையாள அட்டையை கொண்டு போங்க. சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் என்ன ஆவணத்தை பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த ஆவணத்தை தயார் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தை சரியாக செலுத்திக்கிட்டு நீங்கள் போய் சப்மிட் பண்ணுங்கள். உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பல வழக்குகளில் வந்து நீங்கள் அசல் ஆவணம் அப்படிங்கிறது ப்ரைவேட் டாக்குமெண்ட், பட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சேகரித்து வச்சுருக்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட். பப்ளிக் டாக்குமெண்ட் அடிப்படையில் நீங்கள் அந்த ஆவணங்களை அடையாள அட்டையை உறுதிப்படுத்திட்டு வாங்குகின்றவர்களையும் விற்பவர்களையும் சரி பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவு அடிப்படையில் தமிழ்நாடு பதிவுத்துறையும் 44420 அப்படின்னு சொல்லி கடந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க ஆல் சப் ரிஜிஸ்ட்ரார், டிஆர் அட்மின் அண்ட் ஆடிட்டர் அண்ட் டிஐஜிக்கு. ஸோ அதனால் நீங்கள் அசல் ஆவணம் இல்லையே பதிவு செய்ய முடியாதுங்கிற கவலை வேண்டாம். ஆள் மாறாட்டம் இல்லாமல் சொத்தினுடைய உரிமையாளர்கள் உண்மையானவர்கள் நீங்கள் அடையாள அட்டையோடு நேரடியாக போய் பதிவு அலுவலகத்தில் தாக்கல் செஞ்சிங்கன்னா பதிவு செய்து கொடுப்பாங்க. அதுக்கு எந்த தடையும் இல்லைங்கய்யா. ஓகே சார். குமார் தேனியிலிருந்து இணைஞ்சிருக்காரு. குமார், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் வந்து ஒரு வீடு வாங்கினோம் சார். ஓகே. அந்த வீட்டோட தாய்ப்பத்திரத்துல எந்த வில்லனும் இல்லாமல் இருந்ததுங்க. ஆனா அந்த வீடு வந்து 1973 பக்கமா வந்து இருக்கிற பத்திரத்துல கணவர் இறந்த பின்னாடி மனைவியை கார்டியனா போட்டு பிள்ளைய பெரியவங்க பின்னாடி அவங்ககிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு இருக்கு சார். ஓகே. ஆனா இவங்க அந்த அந்த இடத்த வச்சிருக்காங்க, அதை வாங்கி வீடு கட்டிட்டாங்க. இப்ப அதை நாங்க வாங்கிட்டோம். அது என்ன சார் பண்றது? இல்லை, அது வந்து வித்தவங்களுக்கு வந்து தெரியுமா? அது என்னன்னு தெரியல. அவங்க வந்து வாங்கி வீடு எடுத்து இப்ப எங்களுக்கு வித்துட்டாங்க. இல்லை சார், அது நிபந்தனையோடு வந்து கொடுக்குறாங்க. ஒரு மைனர் குழந்தையாக இருக்கலாம், இல்லைனா வந்து இப்போ தன்னுடைய பேரனுக்கு இதை அனுபவிக்கணும், பேத்தி அனுபவிக்கணும், கொள்ளு பேத்தி அனுபவிக்கணும்னு ஒரு நிபந்தனையோடு ஒரு இடத்த கொடுத்துட்டாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். இல்லைனா அவங்களுக்கு விவரமே தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை. அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ஓவர் ரூல் பண்ணணும், வயலேட் பண்ணணும், அப்படி அந்த வாரிசுகளே இல்லை, சந்ததிகளே இல்லைன்னா நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் கரையம் பண்ணி இருக்கணும். ஆனால் நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் கரையம் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த விவரம் தெரிய வந்து அவங்க கிளைம் பண்ணால் அந்த லேண்ட் அவங்களுக்கு தான் ரைட், உரிமை இருக்குது. ஸோ அதனால் சம்மந்தப்பட்டவங்க மேஜர் ஆகிட்டாங்களான்னு பாருங்கள். அவங்க யாருக்கு விற்கலாம்னு ரைட் கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு கரையம் வாங்கிடுங்க, இல்லை விற்றதுக்கு சம்மதப்பத்திரம் வாங்கிடுங்க. அதர்வைஸ் அவங்களுக்கு தான் அது ரைட் ராயலாக ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உரிமையாகும். ஸோ அதனால் எல்லா நேயர்களுமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிபந்தனைகளோட ஒரு நிலத்தை பேரன் தான் அனுபவிக்கணும், இல்லை அவன் வயிற்றில் பிறக்கிற மகன் மகள் இல்லை தத்து பிள்ளைகள் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிஷன்ஸ் அவங்க மேஜர் ஆகும்போது அவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் செல்லும். அதை விட்டுட்டு இப்போவே அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை கிராண்ட் ஃபாதர்கிட்டையோ இல்லை சன்கிட்டையோ வாங்கினா அது செல்லாது. நிபந்தனை வித் கண்டிஷன் என்ன இருக்கோ அந்த கண்டிஷனை ஒபே பண்ணி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் ரைட் ராயலாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா அதுவே உங்களுக்கு பாரம் ஆகிடும். கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகே சார். சார், இப்போ சமதள பகுதியில் நிலம் வாங்குறத பற்றி சொன்னீங்க. சுற்றுலாத்தலங்களில் நிலம் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கா? இல்லை, சுற்றுலாத்தலங்களில் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் பிளானிங் ஏரியா, நான் பிளானிங் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க. திட்டப்பகுதி, திட்டம் இல்லாத பகுதி. ஸோ திட்டப்பகுதியிலலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே வகைப்படுத்திட்டாங்க. ஸோ வகைப்படுத்தின இடங்களில் நீங்கள் அதை என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களோ, நிலத்தை வகைப்படுத்தியிருக்காங்களோ அந்த அடிப்படையில் வாங்கினா எந்த பிரச்சனையும் இருக்காது, இல்லைனா பிரச்சனைகள் தான். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். சரவண பிரபு நாமக்கல்லிருந்து இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம், சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார், எங்கள் அம்மா பேரில் வந்து 82 ஒரு லேண்ட் ஒன்று வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். சார் எந்த வருஷம்? 82 வந்து ஒரு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே. அந்த லேண்டோட பத்திரம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு சார். அந்த ஏரியா மட்டும் தெரியும் சார், மற்றபடி எதுவுமே எந்த டாக்குமெண்ட்டும் என் கையில் இல்லை சார். ஒன்றும் ஒரு தவறும் இல்லை சார். நீங்கள் நேராக சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸுக்கு போங்க, அந்த ஏரியாவுக்கான சர்வே நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஆன்லைன்லேயே இலவசமாக நீங்கள் இப்போ தமிழ்நிலம் மென்பொருள், டிஎன் இ சர்வீஸ் பட்டாவில் பார்த்துட்டு நீங்கள் ரெவன்யூ வந்து எடுத்துக்கலாம். ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், அதாவது
பெயர் வாரியாக தேடல் இருக்குது, பட்டா எண் வாரியாக தேடல் இருக்குது, புல எண்கள் சர்வே நம்பர் வாரியாக நேம் வாரியாக நீங்கள் வந்து அதை தேடி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த சர்வே நம்பர் அடிப்படையில் நீங்கள் ஈசி போட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் அம்மா பேரில் கரையமானதை வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் நகல் போட்டு பதிவு அலுவலகத்தில் எடுத்துக்கோங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் பட்டா ரெவென்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அந்த நிலங்களை உங்களுக்குள்ளே பாகம் பிரிச்சுக்கலாம், 3ஆம் நபருக்கு விற்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை சார். ஓகே சார், இந்த நான் பிளானிங் ஏரியா, பிளானிங் ஏரியா பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் சார், இப்போ நான் பிளானிங் ஏரியாவில் நீங்கள் லேண்டு எல்லாமே வகைப்படுத்தப்பட்டிருக்கோம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். அதில் சிஎம்டிஏ வந்து 5,904. ரெஸ்ட் ஆஃப் த சிஎம்டிஏ எல்லாமே டிடிசிபி. ஸோ அந்த டிடிசிபி பகுதிகள்லேயும் எல்லா கார்பரேஷன், எல்லா முனிசிபாலிட்டியும் இப்போ லேண்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம். அது வெறும் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டன்ட் லேண்டையும் அதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி முழுமை திட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். முத்துச்சாமி ஒட்டன்சத்திரத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள். சார் கேளுங்க சார், உங்கள் கேள்வி, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. சார், நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாக பிரிவினை பண்ணி அதிகாரப்பூர்வமா பண்ணாம வந்து உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க 40 வருஷமா. சரிங்க சார். 40 வருஷமா தனித்தனியா அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க. சரிங்க சார். இப்போ வந்துட்டு அதை வந்து அவங்க பாகவச்சு பண்றதுக்கு அண்ணன் வீட்டார் வந்து ஒத்து வரமாட்டேங்கிறாங்க, பல தடங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட்டாளம் எப்படி சார் நீங்கள் வாய்மொழியாக பாகம் பிரிச்சுக்கிட்டீங்க? முன்னோர்கள் வந்து உங்களுக்கு வாய்மொழியாக பாகம் பிரித்து கொடுத்தாங்க, அந்த அடிப்படையில் பட்டாளம் மாற்றிக்கிட்டீங்களா உங்கள் பேரில்? இல்லைங்க மாத்தலைங்க. கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குதுங்களா? கூட்டுப்பட்டாவா? சரிங்க சார். நீங்கள் சுமூகமாக நியாயம் பேசாமல் அவங்க வராங்களான்னு பாருங்கள். வந்தாங்கன்னா நீங்கள் சுமூகமாக அதை வந்து பாகப்பிரிவினை பிரிச்சுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தில் பார்ட்டிஷன் ஷூட் போடுங்க. பாகப்பிரிவினைக்கான ஒரு ஷூட் வழக்கு தொடருங்க. கோர்ட் ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ண, அட்வொகேட் கமிஷன், அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி ப்ராப்பராக பவுண்டரி போட்டு என்ன சர்வே நம்பர், எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கோர்ட் பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க சார். ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒன்று அண்ணன் தம்பி நீங்கள் ஒத்து வந்து பண்ணால் நேரடியாக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம், இல்லைனா நீதிமன்றத்தில் ஒரு பார்ட்டிஷன் ஷூட்டை போட்டு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இதான் வழி சார் அதுக்கு. ஓகே சார், நான் பிளானிங். ஸோ இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் த சிஎம்டிஏ வந்து எல்லா மாநகராட்சி நகராட்சிகளும் அதை ஒட்டி அருகில் வளர்ந்து வரக்கூடிய அந்த பெரிய அர்பன் வில்லேஜ் சொல்கிற மாதிரி புறநகர் கிராமங்கள், இந்த கிராமங்கள் எல்லாமே அது ஒரு 600 சொச்சம் கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்கள் எல்லாம் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் வகைப்படுத்திட்டாங்க. என்ன மாதிரி வகைப்படுத்தியிருப்பாங்கன்னா, இப்போ வீடு கட்டுறதுக்கு குடியிருப்பு பகுதின்னு வச்சுங்களேன், அது பிரைமரி ரெசிடென்ஷியல், மிக்ஸ்டு ரெசிடென்ஷியல் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல்னால் கமர்ஷியல், அப்புறம் ஸ்கூல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஜோனு, அப்புறம் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸு, அக்ரிகல்ச்சர் ஜோனு, என்ன நிலமோ அது டூரிசம்னா டூரிசம்மு, அந்த மாதிரி அதை வகைப்படுத்தியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி வகைப்படுத்தப்பட்ட நிலங்களில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அனுமதி நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்படி வகைப்படுத்தாமல் ஒருவேளை அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது, அதை நீங்கள் பிஆர் ஜோனாக மாற்றினீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அந்த டிடிசிபி, எல்பிஏன்னு சொல்லுவோம், லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி, உள்ளூர் திட்ட குழுமம், அங்கே வகைப்பாடு மாற்றம் செய்வதற்கு, லேண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அப்ளை. இப்போ எல்லாமே சிங்கிள் விண்டோ ஆன்லைன்லேயே வந்துருச்சு. அப்ளை பண்ணிங்கன்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு அந்த எல்பிஏக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மேன். அந்த சேர்மேன் தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கும். அங்கே முடிவெடுத்து அது ஒரு வேளை லோ லைன் ஏரியாவா, ஹை லைன் ஏரியாவா, ஹை டென்ஷனர் இருக்கா, அங்கே என்ன ஏதாவது லோக்கல் வாட்டர் பாடிஸ் ஏதாவது இருக்கா, லோக்கல் இஷ்யூ ஏதாவது இருக்கான்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிடிசிபி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க ரீக்ளாசிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் டிடிசிபி டைரக்டர்ஸ் அந்த டாக்குமெண்ட்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணிவிட்டு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய செயலாளருக்கு அனுப்பி வைப்பாங்க. செயலாளர் அந்த ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து ஒரு 3 ஸ்க்ரூட்டினி இருக்கும். லோக்கலில் அங்கே டிடிசிபி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ், எல்பிஏ கமிட்டி, அப்புறம் இங்கே டைரக்டர் ஆஃபீஸு, அப்புறம் செக்ரட்டரி ஆஃபீஸ். இதை முடிச்சுட்டு அப்புறம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க ஜிஓக்கு அனுப்புவாங்க. ஜிஓ வந்ததுக்கு பிறகு தான் அந்த நிலங்களை நீங்கள் மாற்றம் செய்து என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு உகந்த நிலமாக, தகுதியான நிலமானு பார்த்து பண்ணுவாங்க. நான் பிளானிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கலெக்டர் தான் அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பு. ஸோ அவங்க கீழே உங்களுக்கு விஏஓலேருந்து, ஆர்ஐலேருந்து, தாசில்தார்லேருந்து, ஆர்டிஓலேருந்து, டிஆர்ஓ வழியால் அங்கே போகும். அதே போல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அது புஞ்சை நிலம், நஞ்சை நிலம்னுவோம், வெட்லேண்ட், ட்ரை லேண்டு. ஸோ
ஸோ அது ட்ரை லேண்டாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஜிஓ 79 படி வெறும் ஒரு 3% மார்க்கெட் ரேட்டில் ஆர் கைட்லைன் ரேட்டில் அது நிலத்தை வகைப்பாடு மாற்றுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணால் போதும். வெட்லேண்டாக இருந்தால் இதெல்லாம் என்ஓசி வாங்கிட்டு வரணும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், பிடிஓக்கு போகணும், அப்புறம் பிடபிள்யூடிக்கு போகணும், நீர்வளத்துறைக்கு போகணும், டிடிசிபிக்கு போகணும், நியர்பை ஏதாவது ஏர்போர்ட் இருக்குதுன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். காலர் பேசி தொடர்ந்து பேசலாம். சிவகுமார் ஈரோட்டிலிருந்து நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சிவகுமார் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்கண்ணா. உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. பட்டா இல்லைங்கண்ணா, சரிங்கண்ணா. பேர் தெரியுதுங்கண்ணா, தனித்தனி பட்டா இருக்குது. ஆனா எங்க இடத்துல வந்து இன்னொருத்தர் பட்டா இன்னொருத்தர் பேரை வந்து பேசிட்டாங்க. ஆனா வில்லேஜ் பட்டாவில் இருக்கப்ப வந்து என் பேர் இருந்தது. டவுன் பிளானிங்ல மாறப்ப வந்துங்க என் பேர் எடுத்துட்டாங்க. என் பேர் எடுத்து என் பேரோட அவர் பேரை சேர்த்துட்டாங்க. அது எப்படி என்ன வீட்டை வச்சுட்டாங்க? பட்டத்துல போற மூத்தாலும் அப்பா தான். நீங்க ஒன்றும் இல்லைங்கண்ணா, நீங்கள் சம்மந்தப்பட்ட லோக்கலில் வந்து விஏஓ ஆஃபீஸ்னால் விஓ ஆஃபீஸ், ஆர்ஐ ஆஃபீஸ்னால் ஆர்ஐ ஆஃபீஸுங்க. அவர்கிட்ட உங்கள் கோரிக்கையை சொல்லி மனுவாக கொடுங்க, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். இதை நீங்கள் தாசில்தார் பார்த்துட்டு தாசில்தார் ரெக்கமெண்ட் டு ஆர்டிஓ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரும் ஏன்னா பட்டா வழங்குறதுக்கான அதிகாரம் மட்டும்தான் வட்ட ஆட்சியருக்குங்க. அதை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம், மாற்றம் செய்கிறதுக்கான அதிகாரம் கோட்டை ஆட்சியருக்கு தான் இருக்குதுங்க. ஸோ அதனால் அந்த கோட்டை ஆட்சியர்கிட்ட வந்து நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகுங்க. அவங்க விசாரணையை மேற்கொண்டு இந்த விஏஓ, ஆர்ஐ அண்டு தாசில்தாரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பட்டா வந்து உங்களுக்கு மாற்றம் செஞ்சு கொடுப்பாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கோட்டை ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் கோட்டை நீதிபதிங்க, அவர் மாற்றம் கொடுக்கறது தாங்க இறுதியானது, உறுதியானது. அதுதானுங்க செல்லும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு உதவிகள் வேணும்னா சேனலில் நம்பர் கேட்டு வாங்கிக்கங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேங்க. நன்றிங்க. ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிலம் வீடு வாங்குவது தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி சார். விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.